யார் இந்த ஜஹ்ரான் மம்தானி? உகண்டாவிலிருந்து வந்த ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த ஜஹ்ரான் மம்தானி உலகை மாற்றும் கனவுடன் வளர்ந்தவர். அவரின் தந்தை மம்தானி உகண்டா வம்சாவளியைச் சேர்ந்தவர். அவரின் தாய் மீரா நாயர் உலக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர். த நாமசாகி, மூன்சூன் வெட்டிங் போன்ற படங்களை இயக்கியவர். இருவரின் கலாச்சார இணைப்பு இந்திய திரையுலகமும் ஆப்பிரிக்க வேர்களும் இணைந்த ஒரு அரிய கதையாக மாறியது. அந்த கலவையிலிருந்து பிறந்த ஜஹ்ரான் சிறு வயதிலிருந்தே சமூக நீதி, சமத்துவம், மக்கள் சேவை ஆகியவற்றின் அர்த்தத்தை உணர்ந்தார். ஜஹ்ரான் நியூயார்க் பல்கலைக்கழகத்திலே பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஆகியவற்றில் கல்வி முடித்தார். அவர் ஹவுசிங் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் மற்றும் குயின்ஸ் மியூச்சுவல் எய்ட் நெட்வொர்க் போன்ற சமூக இயக்கங்களில் பணியாற்றி மக்கள் வாழ்வில் நேரடி மாற்றத்தை ஏற்படுத்தியவர். 2020ஆம் ஆண்டிலே நியூயார்க் மாநில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்தவர் மிக இளமையான முஸ்லிம் பிரதிநிதிகளில் ஒருவராக மாறினார். அவர் குடியிருப்பு உரிமைகள், வீட்டு வசதி, சமத்துவம் மற்றும் போலீஸ் சீர்திருத்தங்கள் போன்ற பிரச்சனைகளில் வலுவாக குரல் கொடுத்தவர். நியூயார்க் நகரினுடைய அரசியல் வரலாற்றிலே 2025இல் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி நாயகனாக அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயராக ஆகியிருக்கிறார். இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. ஒவ்வொரு குடியிருப்பாளரின் குரலுக்கும் நியாயம் கிடைத்த ஒரு வெற்றியாகும். அவருடைய முதலாவது உரையிலேயே நியூயார்க் நம்முடையது என்ற வார்த்தைகள் உலகம் முழுவதும் பரவியிருந்தன. என் நம்பிக்கை, இனம் அல்லது பிறப்பிடத்தின் அடிப்படையில் யாரும் பின்தங்க கூடாது. நியூயார்க் அனைவருக்குமான நகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முதலாவது உரையாக இருந்தது. உகண்டா வேர்கள் கொண்ட ஒரு முஸ்லிம் இளைஞன் இந்திய தாயின் கலாச்சாரம் மற்றும் அமெரிக்காவின் சமூக நீதி மதிப்புகளுடன் வளர்ந்து இன்று நியூயார்க் நகரின் தலைவராக உயர்ந்துள்ளார் ஜஹ்ரான் மம்தானி. Privileged to be here alongside you. Assalamu alaikum. Walaikum salam. Thank you. Thank you, Bismillah. Everyone, ya casi la gente para super llenar una foto que no hay. Bajo mi cliente. Claro, claro, me van a ir a la